இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி ஏதோ வழிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆனால் அது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பேரபெட் வாலில் ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன ஆகுனா, இந்த மாதிரி வந்து நம்ம பிளாஸ்டிங் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பார்டர் கட்டணும் அப்படின்னா, தண்ணி வரும்போது அந்த தண்ணி வந்து அந்த செவுத்தில் இந்த மாதிரி வலிய விடாது. இந்த பார்டர் கட் பண்ணி அமைச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பார்டரே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக அந்த பார்டரே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். ஸோ அதன் காரணமாக என்ன ஆகுனா, இங்கே மழை வரும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி அப்படியே ஒழுகி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து தான் அசிங்கமாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கூட இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையுமே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிப் பேண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் மழை பெஞ்சால் தான் இது இந்த மாதிரி பேண்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெரிய லெவலில் மழை பெஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பேண்டை கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று.